இப்ப செழிப்பிற்கான திறவுகோல் அவரோடு பழகிறது. அல்லேலூயா. அவரோடு பழகி அவரோடு சமாதானமாயிரும், அதனால் உனக்கு நன்மை உண்டாயிருக்கும். அப்பொழுது தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல ஓப்பரின் தங்கத்தை சேர்த்து வைப்பீர். உன் வீட்டுல தங்க குவியலா கிடக்குமா? அல்லேலூயா. பைபிள் நிறைய காரியங்களை எக்ஸாம்பிளா சொல்லலாம். தங்க குவியலுக்கு ஆண்டவர் சொல்றாரு, பொன்னும் என்னுடையது, வெள்ளியும் என்னுடையது. சாலமோன் வாழ்க்கையில கேளாத ஐஸ்வர்யத்தை தேவன் தந்தார். கேட்காத ஐஸ்வர்யம். அவர் நாட்கள்ல வெள்ளி ஒரு பொருட்டாய் எண்ணல. நான் சொல்றேன், இந்த காலகட்டங்கள்ல தங்கம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதில்லை, எண்ணப்படுவதில்லை. உன் வாழ்க்கையில கை தட்டவே மாட்டீங்க. நான் சொல்றேன், தங்கம் ஒரு பொருட்டாய் அமலுடைய நாட்களில் எண்ணப்படுவதில்லை. நீங்களும் உங்க பேரை சொல்லி சொல்லுங்களேன், அப்படி ஆயிடும். சொல்லுங்களேன், தங்கம் ஒரு பொருட்டாய் அமலுடைய வாழ்க்கையில எண்ணப்படுவதில்லை. உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. என் பேரை சொல்லி சொன்னீங்கன்னா எனக்கு தான் வரும். கர்த்தாவே சோத்திரம், இவ்வளவு பேர் ஜெபிக்கிறாங்க எனக்காக, நன்றி கர்த்தாவேன்னு சோத்திரம் பண்ணி போயிடுவேன். சொல்லுங்க சபை எல்லாரும் கத்தி சொல்லுங்க, கர்த்தாவே என் வாழ்க்கையில நீங்க சொல்லியிருக்கீங்க தங்கம் ஒரு பொருட்டாய் எண்ணப்படுவதில்லை. சொல்லுங்க கர்த்தாவே, கர்த்தாவே. இன்னொரு தடவை சொல்லுங்க, கர்த்தாவே, கர்த்தாவே. ஒரு தங்கம் என் வாழ்க்கையில ஒரு பொருட்டாய் எண்ணப்படுவதில்லை. நீங்க பாருங்க, உங்களால எந்த நகையை போடணும்னு யோசிக்கிற முடியாத இடத்துல கர்த்தர் கொண்டு போய் வைப்பார். எது கன்ஃபியூஸ் பண்ணுவார் உங்களை. அல்லேலூயா. இன்னைக்கு சட்டைகளை கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கிறார், இன்னைக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கிறார், இன்னைக்கு வீடுகளை கொடுத்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கிறார், இன்னைக்கு வெள்ளிகளை கொடுத்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கிறார், இன்னைக்கு ஆத்துமாக்களை கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கிறார். நான் சொல்றேன், எதை செலக்ட் பண்ணணும்னு தெரியாத அளவுக்கு கோல்டு உங்க வீட்டுல இருக்கும். காரணம் ஒரே ஒரு செழிப்பிற்கான திறவுகோல், அவரோடு பழகி அவரோடு சமாதானமாயிரும், அதனால் உனக்கு நன்மை உண்டாயிருக்கும். அப்பொழுது தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல ஓப்பீரின் தங்கத்தை சேர்த்து வைத்துக் கொள்வேன். இதாங்க வசனம். இதை பிலீவ் பண்ணணும். எப்ப பிலீவ் பண்ணணும்? வானம் உண்டாக்கடவுன்னு சொல்றாரு தேவன். இருந்துச்சா ஏதாவது? பூமி உண்டாக்கடவுன்னு சொன்னார், இருந்துச்சா? உண்டாக்கடவுன்னு சொல்லும் போது எதுவும் இல்லை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்த, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஹல்லேலூயா. ஆதியில இந்த பிகினிங், சொல்லுங்க இந்த பிகினிங். ஆரம்பத்துல உங்களிடத்துல வார்த்தை மட்டும் தான் இருக்கும், எங்கிட்ட வார்த்தை மட்டும் தான் இருந்தது. ஆண்டவர் சொன்னார், உன்னை அப்போஸ்தலன் அழைக்கிறேன்.